அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரம் பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னென்னா குரு வக்கரமாகிறார், வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனவன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29ஆம் தேதி 11 பிப்ரவரியில் தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேராக பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட லீடர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தம் படாமல் அமுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராவை சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறார். உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இப்போதான் சொன்னேன், கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவ்வளோக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும், நம்ம நாடு பற்றி தெரியும். அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்ல. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினாலும் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டா தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போனதால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்களேன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அது சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக இருக்கு. நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறது அப்படிதான் அர்த்தம். மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்ட ஆளுக்கும். சுக்கிராசி யார் இருக்கிறான்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாசி செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதை விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, தை மாத பலன்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பொன்னான காலம் இது. இதை யாரும் இழக்க முடியாதபடி அத்தனை நவகிரகங்களும் நமக்கு ஒத்துழைக்கிறது. குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய் வக்கரத்தில் இருப்பார். கடகத்தில் வக்கரமாக இருந்து செவ்வாய் நமக்கு நல்லது தான். இந்த மேஷராசினருக்கு செவ்வாய் வக்கரமாக கொடுக்குறாருன்னா காரணம் என்ன? செவ்வாயினுடைய நேர் பார்வை கும்பசனி மேலே உயருது. கும்பசனி பக்காவாக இருக்கார்.
அவர் கவலைப்பட தேவையில்லை. அவரோட சுக்கிரன் இருக்கார். இப்போ சுக்கிரன் நேராக மீனத்துக்கு போயிடுவார். சுக்கிரனோட சனி சேர்ந்து செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் வக்கரமாகி பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கும். அதே சமயத்தில் ராகு மேலே மீனத்தில் ராகுவோட தனியாக இருக்கிற ராகுவோட பின்னாடி சுக்கராச்சாரியர் மறுபடியும் ஜாயின் அங்கே போயிடுறார். மீனத்துக்கு போய் ஜாயின் ஆடுறாரு. சுக்கராச்சாரியர் மீசத்துக்கு என்ன வேணும்? 2ஆம் இடம் அதிகாரி. அதே சமயத்தில் குடும்பம் வாக்கு தனம் தானம். வாக்கு நன்னாக இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். எப்படிலாம் பயன்படுத்தினா எப்படிலாம் அட்ராக்டிவாக பேசக்கூடிய அப்படி எப்படிலாம் பொருளை எதிர்பார்ப்பு புரிஞ்சுருந்தா வியாபாரம் பண்ண முடியும். அந்த டெக்னிக்கு சுக்கராச்சாரியர் நல்லாவே தெரியும். அது செவ்வாய்க்கு நல்லா தெரியும். செவ்வாய் சுக்கிரனுக்கு வேண்டியவர், குருக்கு வேண்டியவர். செவ்வாய் ருசிகளையும் அந்த ஆசைகளையும் கொடுத்து அந்த அனுபவத்தையும் கொடுத்தா தான் அந்த பொருள்கள்லாம் விற்கும் வாங்கும் எல்லாம் செய்யும். ருசி ரசனை போகம் எல்லாம் செவ்வாய் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றுத்தும் ருசி சனையாக வருதுன்னு கிடையாது. அந்த ருசிகள் கிடைக்கிறது அனுபவிக்கணும்னா செவ்வாய் தயவு இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா ஜுரத்தப்படுத்தின மாதிரி ஆகிடும். எதுவுமே பிடிக்காது, ஒட்டாது. புரியுதுங்களா? நவகிரகங்கள்ன்றது சும்மா கொடுக்கறதுக்காக இல்லை, அதை வச்சுன்னு நமக்கு கொடுக்குறான். பகவான் என்ன பண்ணுறான் பாருங்கள். அதே சமயம் நம்மளையும் ஒழிச்சு கட்டவும் வச்சுடும். ஓவராக அதிகம் புஞ்சுன்னா அமுதும் விஷம். அந்த செவ்வாய் நேர இந்த கடகத்தில் உட்காந்து 8ஆம் பார்வையால் எதுக்கே கோவாய் வக்கரமாகி பயங்கர கோபத்தில் ஆட்டகாட்டமாக இருக்கார். அவரோட நேரடி சனியை பார்க்குற சனி கும்பத்தில் உட்காந்து உட்காந்துருக்கு. சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். கண்ணை காட்டினார், ஓகேன்ட்டார். உடனே நேரடியாக சுக்கரன் மேலே இது போயிடுவார், மீனத்துக்கு போய்டுறார். இப்போது மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கராச்சாரியார், மேஷத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிற குருவோட ராசி பருவத்தினை பண்ணுறார். இப்படி பாருங்கள், என்ன யோகம் பாருங்கள். 2 பக்கத்தில் சுபர்கள், ராசிக்கு 2 பக்கத்தில் வலது பக்கத்தில் சுபர்கள் இருந்தால் அது பெரிய யோகம். அப்போ அது ஒரு யோகம் வந்துருட்டா. இந்த ராசி பருவத்தினை பண்ணுறதுனால குருவும் சுக்கரனும் பயங்கர யோகம். கடத்திரமும் தனாதிபதியும் குடும்பம் தான் சுக்கரர் பொறுப்பெடுத்துட்டு பாகியஸ்தானாதிபதி யாருன்னா அடையிறதுக்கு குரு. ஆக இந்த மாதம் தை மாதத்துலேருந்து நிறைய தோக்கம் தான். கீழே டவுனே கிடையாது. இனிமேல் சித்திரை மாதம் வரைக்கும் டவுன் கிடையாது. ரிலாக்ஸேஷன் பீரியடு, எக்ஸம்ஷன் டேக்ஸ் எல்லாம் வாங்கலாம். நீங்கள் அதெல்லாம் நிறைய சம்பாதிச்சு போட்டு எப்படிலாம் பண்ணணுமோ இன்வெஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நல்லா பண்ணுங்க. நிறைய ரொட்டேஷன், நிறைய பணம் வரும், பிஸ்னஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறவங்களோ மேன் பவர் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறது உங்கள் கடமை. பார்ட்னர், பிஸ்னஸ் மேன் என்னென்ன உண்டோ, கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னென்ன உண்டோ அது நல்லா பண்ணலாம். இத்தனையும் காரணம் இத்தனை வருஷமாக நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் எங்கேயோ சம்பாதிச்சுருந்தா இங்கே கொட்ட வேண்டியது, வைத்த சொத்து புத்தெல்லாம் ஆக வேண்டியிருக்கு. இப்போ இங்கேயே சம்பாதிச்சு சொத்து புத்தெல்லாம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் கைக்கு கடிக்காதவாறு பண்ணி உங்களை உயர்த்துறார். இவ்வளோதான். அனுபவிக்கிறது வெளிநாட்டில் வாங்கினா இங்கேயே நல்லா அனுபவிக்கலாம், எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வசதி வாய்ப்புகளை ஜீவன அம்சங்கள் என்னென்ன உண்டோ அத்தனைக்கு வாழ்க்கை வேண்டியில் கொடுக்குறார். அது தகுந்த மாதிரி கிரகநாதர்கள் அமைப்பு சரியாக நன்னாவே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. தை மாதம் நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு சொல்லக்கூடிய சூரியனும் பின்னாடி புதனும் போயிடுவார். புதனும் இருப்பார். 3ஆம் வீடு தான் சொல்லக்கூடிய அந்த புதன் அவர் தான் உங்களுக்கு 6ஆம் வீடு சம்பந்தப்பட்டவர். அவரோடு சேர்ந்துட்டு முதல்ல புதன் தனுசில் இருப்பார். தனுசில் இருக்கும்போது பாக்கியத்தில் உட்காந்துருக்காருன்னா 3ஆம் வீடு அதிகாரியும் 6ஆம் வீடு அதிகாரியும் பாக்கியத்தில் உட்கார்ந்தான்னா 10 ரூபா போட்டான்னா 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை உண்டான ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டிய வகை தொகைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகிடும். 4 பேரோடு சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய என்னென்ன வியாபாரங்களோ மார்க்கெட்டிங்லேருந்து அத்தனை உண்டு சம்பாதிக்கிறவங்களும். மேலும் தேவைகள் மனுஷனுக்கு நாளுக்கு நாள் தேவைகள் நிறைய உண்டாகிறது. அனுபவிக்கிறவனோ இல்லையோ தெரில, தேவைகள் பார்த்ததெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ அனுபவிக்கிறதுனால தேவைகள் இன்னும் பல மடங்கு கூடும். அதனால் எல்லா இடத்துலையும் 24 மணி நேரம் உழைச்சுட்டே இருந்து சம்பாதிச்சு நல்ல சொத்து பத்து சம்பாதிச்சுட்டு அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் மேஷத்துக்கு கொடுத்துருக்கு. மேஷத்தில் நம்பர் 1 பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த பக்கத்தில் மீனத்தில் சுக்கராச்சாரியார்,
போயிட்டு வராங்க. அந்த பக்கத்தில் பார்த்தா குரு, 2 பேரும் பாருங்களேன் 50 குருவும் சுக்கிரனும் வீடு மாற்றிட்டு இருக்கு, பளிச்சுன்னு தெரியறது இல்லை உங்களுக்கு. அப்புறம் என்ன, அது வந்து 2 பக்கத்துலேயும் சுபர்கள் இருக்கிற, அது பெரிய இல்லை. அதோட வேடிக்கை என்னென்னா, தை மாதத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட புதனும் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். சூரியனும் புதனும் 10ஆம் வீட்டில் உட்காந்தா பிஸ்னஸ் மேக்னிடியூடு மொத்தமாக சூரியன்ட்டு தான் இருக்குது. எல்லாம் இருக்கும். ஹெல்த்து, ஆரோக்கியம், குடும்பத்தில் விருத்தி, சின்ன சின்ன பகைகள்லாம் போய் காணாமல் போய் அது சாதாரணமாக போய் சாதாரணமாக ஒரு அமைப்பு டீமைப்பு விருத்திக்கு வரதுக்கு உண்டான தடயங்கள். விருத்திக்கு வருதுன்னா ஆரோக்கியம் வரணும், ஆரோக்கியம் வந்ததுன்னா மனசு நல்லா தெம்பாக இருக்கணும், அது வந்ததுன்னா சாதிக்கக்கூடிய திறமை இருக்கணும், அது வந்து விருத்திக்கு உண்டான கல்யாணம், ஜீவனம், தொழில், பணி என்னென்ன உண்டோ அதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் விருத்திக்கு வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் அதிகாரி வேலையே தான். 3க்கும் 6 தொடர்பு தெரியுமா உங்களுக்கு? 3க்கும் 3 5, 3க்கும் 3 6, 3க்கு வித்தாக இருக்குது. அந்த வித்துக்கு வித்தாக இருந்தால் தான் நம்ம அந்த 6ஆம் வீட்டை சால்வ் பண்ண முடியும். அதுதான் கணக்கு, எல்லாம் நாடி அடிப்படைது. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அந்த புதன் தனுசில் உட்காந்துருப்பார். அப்புறம் பார்த்துட்டு முடித்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சூரியனோட தை மாதம் தான் சூரியனோட உட்காந்து மகரத்தில் உட்காந்துருப்பார். மகரம் வீடு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு மேஷத்துக்கு. அந்த அமைப்பில் இருக்கும்போது பிரமாதமான முறையில் உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதே ராகு மீனத்தில் உட்காந்துட்டு கீழே பார்ப்பார், மகரத்தை பார்க்குறார். ராகு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்துட்டு இருப்பார். சித்திரை மாதத்தில் வந்து வரைக்கும் வேறு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரெக்டாக குரு தொடர்பு கொள்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. அது ராகு தனி நவகிரகம் இல்லை, சூப்பர்வைசிங். 2 குருமார்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவர். நமக்கு வேண்டியது அதானே வேணும். நமக்கு வேண்டியது என்ன, நீ யாருக்கு வேணால் செக்யூரிட்டி, எனக்கு உச்சப்படுத்தா இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி ராகு நிற்கிறது காலையிலே புனர்பூசம் புரட்டாதிக்கிறார். ராகு நிற்கிறது புரட்டாதிக்கிறார். அப்புறம் தான் குரு காலில் நிற்கிறார். சனிக்காலில் முடிஞ்சு குருகாலம் வந்தாச்சு. அதனால் நமக்கு குருவை வச்சு தொடர்பு வச்சுன்னு செய்கிறார். அப்போ நமக்கு சௌரியம் தான் எல்லாமே. நமக்கு வேண்டியது என்ன, அனுகூலங்கள் இருந்தால், அமைப்புகள் இருந்து, ஏற்றக்கூடிய அமைப்பு இருந்து, வழிகாட்டம் இருந்தது, எல்லாம் டீம் ஒர்க்கை வெளியில் எல்லாம் ஒற்றுமையாக வந்து அந்த சந்தர்ப்பங்களை ஒரு கால அதிர்ஷ்டங்களை, அது கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்டாந்தனா கண்ணுக்கு தெரியும், அதிர்ஷ்டாந்தனா கண்ணுக்கு தெரியாது. அது நமக்கு வகையை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தா அழகாக ஃபோன் பீடி நெட்ஒர்க்கில் பண்ணுற மாதிரி காரியத்தை முடிச்சிடுவான். பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி சொல்கிற மாதிரி அந்தந்த சமயத்தில் கரெக்டாக பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள்லாம் சுகமாக இருக்கும். பசங்கள்லாம் காலகாலத்தில் மேலே உழைச்சி மேலைக்கு வருவாங்க. அதுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம், குழந்தை குட்டி, விருத்திகள், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்தவரை எல்லாத்தையும் அங்கெங்கினாலும் எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இத்தனை அமைப்புகளை கொடுத்துருக்காரு மேஷத்துக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் வழக்கம் போல் கும்பத்தில் உட்காந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பச்சையில் லாபத்தானத்தில் உட்காந்துருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் செவ்வாய் தொடர்பு கவலைப்படவில்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக அமைப்பில் வந்திருக்கு. இந்த அமைப்புகள் நமக்கு இருக்கும்போது முக்கியமான அதிகாரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷத்துக்கு சூரியன் முக்கியம். அவதான் பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா? அவர் உட்காந்துட்டு 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ஜம்முன்னு தை மாதத்தினால கூடயே அந்த புதனை வச்சுட்டார். கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வேண்டியது நல்லது நடக்கணும், சிறப்பாக நடக்கணும். அதுக்கு உண்டான நவகிரகங்கள் அமைப்புகள் அந்த டைம் எலிமெண்ட் செட்டில் கரெக்டாக டேலி ஆகணும். இத்தனையும் அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தடம் போடாமல் அந்த வந்தே பாரத் பஸ்ஸு அந்த ட்ரெயின் போகிற மாதிரி ஸ்மூத்தாக வேகமாக போயிட்டே இருக்கலாம். நடுவில் பிரேக்கே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும், நிலையாக இருக்கும். சங்கல்பங்கள் வேதனைகள் இல்லாமல் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி வீணான பயம் இருக்காது. பய உணர்ச்சி நமக்கு வந்து நம்மளை ஆட்கொண்டு முட்டாளாக்கிடும். அது பார்த்துக்கோ, அது இல்லாதபடி நம்ம நிறைந்தது இருக்கும். நம்ம யூஸ்வலாக தெய்வங்கள் ஆராதனை தொடர்ந்து செய்யலாம். இப்படி அமைப்பில் இருக்கும்போது வாழ்க்கையை வாழறதுக்கு சந்தோஷமான உறவுகளோடு நம்ம வேண்டிய தேவையை அனுபவிச்சுன்னு சொத்து பத்து கடன் இல்லாத நல்ல வியாபாரம் நிரந்தரம் நன்னாக இருக்கணும். அதுதானே நோயற்றவையோடு இருக்கணும். அதெல்லாம் இந்த மாதம் நிறைய கிடைக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகு பார்க்குறதுனால கெடுதல் இல்லை. ப்ரொடெக்டிங் உங்கள் சொத்து பத்துக்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி நம்ம கைவிட்டு ஏமாந்து போகாமல் இருக்குது, புத்திசாலித்தனம் செயல்படுறதுக்கு அறிவு கொடுக்குற அளவுக்கு இருக்குது, சக்தி இருக்குது.
இப்படியும் சூரியன் புதன் அந்த அமைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு பின்னாடி புதன் ராகுவோடு சேருவார், அதுவும் நல்லது தான். இத்தனை காலம் நமக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்னென்ன வழியில் உண்டோ அத்தனை நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு கிரகநாதர்களுக்கு அமைப்பு குரு உட்கார்ந்ததுனால கடகடன்னு விஷயத்தில் எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சாதனையை பண்ணிடுவாங்க. வீணான தேடல் அப்படின்றது அலைஞ்சின்னு இருந்தது நின்று போய் போதும்ன்ற அளவுக்கு வாழ்க்கை நம்ம கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்துருக்காரு. சுகமான வாழ்க்கை, போகமான வாழ்க்கை, சந்தோஷமான உறவுகள் மேற்கொள்கிறது. உறவுகள்லாம் தானாக வந்து ஒரு நட்பு கொள்ளும், வேதனை தீரும், பழிப்பாக இருக்கும். சொத்து போத்து தில்லங்கிறது அது முறிஞ்சு போய் சமரசமாகி ஓரளவுக்கு சரியான நிலைமைக்கு வந்துடும். நல்ல தீர்மானங்கள் நல்ல ஏற்பாடு பண்ணி நல்ல சொத்து பத்திரம் மேடலாம். வீணான பகை இருக்காது. இத்தனை நல்ல அமைப்புகள் கொண்ட இந்த மாதம் உங்களுக்கு சோபிக்கு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.